கண்டு விலகிவிடாமல் அவற்றை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தலைக்கவசம் சம்பந்தமான பிரச்சனை என்பது நாடெங்கும் விவாதிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியதை நாம் பார்த்தோம். அதாவது எல்லோரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தலைக்கவசம் அணிய வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படும், அவருடைய வண்டியினுடைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்கிற அளவிற்கு மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்த பிறகு அதிலும் பின்னால் அமர்ந்து வருபவர்களும் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் கூட தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கிற இந்த கெடுபிடி என்பது இன்றைக்கு மிகவும் ஒரு பரவலான ஒரு அதிருப்தியையும் கூட சம்பாதித்தது என்று சொல்லலாம். அதே சமயத்தில் இதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இன்றைக்கு சாலை விபத்துகளில் இறக்கக்கூடியவர்களில் பலரும் இதுபோல் தலையில் அடிபட்டு இறக்கிறார்கள், எனவே தலைக்கவசம் என்பது விபத்துகளை தடுப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம் என்கிற கோணத்திலும் இந்த கெடுபிடி உருவாக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதாவது 1க்கு 3ஆக இந்த ஹெல்மெட் என்று சொல்லக்கூடிய அந்த தலைக்கவசங்களை விற்கக்கூடியவர்களும் நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கொள்ளையடித்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. அதாவது எப்படியாவது இந்த தலைக்கவசத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக 500 ரூபாய் விலையுள்ள இந்த தலைக்கவசங்கள் 2000 ரூபாய் வரைக்கும் கூட விற்கப்படுவதும், அதிலும் ISI போன்ற முத்திரைகள் இல்லாத போலியான தலைக்கவசங்களுடைய விற்பனையும் கூட மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். இப்படி எல்லோருமே விபத்து என்பதை முழுக்க தலைக்கவசத்தோடு தொடர்புடைய ஒன்றதாக சுருக்கி அதனுடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டது போன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு மேலிட்டது. அதாவது தலைக்கவசம் என்பது விபத்துகளை தடுப்பதில் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்களுக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நீண்ட காலமாக இது மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்த போதும் கூட மக்கள் அது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய அலட்சியத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் வேறு பல புகார்களையும் சொல்கிறார்கள். தலைக்கவசம் அணிந்தால் கழுத்து வலிக்கிறது, பக்கவாட்டில் திரும்பி பார்க்க முடியவில்லை, பல சமயங்களில் அதனாலேயே கூட விபத்துகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் சொல்கிறார்கள். தலைக்கவசங்களில் பிரச்சனை இருந்தால் அவற்றை நாம் எப்படி அதற்கு நம்மை பழகிக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர தலைக்கவசங்களை முற்றாக தவிர்ப்பது என்பது ஆபத்தானது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வளவு கெடுபிடிகளை செய்யக்கூடிய ஒரு அரசு தலைக்கவசங்கள் சம்பந்தமாக அந்த தலைக்கவசங்கள் மலிவாக கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை உத்தரவாதம் செய்ததா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாமல் தலைக்கவசங்கள் மட்டும்தான் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டில் விபத்துகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக 3 காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவது காரணம் முறையான ஓட்டுநர் உரிமம், அதாவது முறையான பயிற்சி இல்லாதவர்கள் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது. அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவது என்பது மிக மிக சுலபமான ஒன்றாக மாறிவிட்டது. நிறைய பேர் அவர்கள் அந்த RTO அலுவலகத்திற்கே வர தேவையில்லை என்கிற அளவில் கூட அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமங்கள் மிக எளிதாக வழங்கப்படுகின்றன. அப்படியே வழங்கப்படுகிற போது கூட அவருக்கு எந்த அளவிற்கு சாலை விதிகள் தெரிகின்றன, எந்த அளவிற்கு அவர் உண்மையில் ஓட்டுநர் ஒரு பயிற்சி பெற்றிருக்கிறார் என்பதை பற்றி யாரும் பரிசோதிப்பது கிடையாது. இங்கே அதுபோல் லைசன்ஸ் பெற வருபவர்களுக்கு 8 போடுவது என்கிற ஒரு எளிய பயிற்சியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கலான ஒரு வாகன அமைப்பு, போக்குவரத்து விதிகளில் இப்படி ஒருவர் 8 போட்டு காட்டுவது மட்டும்தான் உரிமம் பெறுவதற்கான ஒன்றா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே சாலையில் வாகனம் ஓட்டுவது என்பது மிக சிக்கலான ஒரு விஷயம். பாதசாரிகள் தொடர்பான விஷயங்கள், பெரிய வாகனங்கள், நடுத்தர வாகனங்கள், சிறிய வாகனங்கள், பாதசாரிகள், கால்நடைகள் என்று பல்வேறு விதமான மனிதர்கள் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு சாலைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெறுமனே அவர்களை ஒரு எளிமையான சோதனைகளை கூட செய்யாமல் ஓட்டுநர் உரிமம் வழங்கிவிட்டு அவர்களுடைய கையில் வாகனங்களை கொடுத்துவிட்டு விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்வதில் ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா? இதை நாம் பரிசோதிப்பதற்கு ஏதாவது செய்திருக்கிறோமா என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஓட்டுநர் உரிமம் எப்படி வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது இங்கு பெறுவது போல அமெரிக்காவிலும் சரி வேறு பல நாடுகளிலும் சரி
ஓட்டுநர் உரிமம் பெறுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதாவது ஒருவர் ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பித்தால் அவர்களிடம் போக்குவரத்து விதிகள் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை கொடுத்து அதை முழுமையாக படிக்கச் சொல்கிறார்கள். பிறகு அதில் தேர்வுகள் வைக்கிறார்கள். அதாவது அந்த நபர் எந்த அளவிற்கு அந்த புத்தகத்தை படித்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கு முன்பாக நீண்ட தூரத்திற்கு பரிசோதகர் அவரை வண்டி ஓட்டச் சொல்லி அருகிலேயே அமர்ந்திருப்பார். அவர் சிக்னல்களை எப்படி கவனிக்கிறார், சாலை விதிகளை எப்படி கவனிக்கிறார், அவர் பல்வேறு விதமான வேக மாற்றங்களை எப்படி செய்கிறார் என்று ஒவ்வொன்றிற்கும் அவர் ஒரு மதிப்பெண் கொடுத்து கொண்டே வருவார். அப்படி நீங்கள் யார் குறைவான, அதாவது ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் எத்தனை தவறுகள் செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். 7 தவறுகள் வரை, சிறிய தவறுகள் வரை அவர்கள் அனுமதிப்பார்கள். 7 தவறுகளுக்கு மேல் செய்தால் நிச்சயமாக அவர் ஓட்டுநர் உரிமம் பெற முடியாது. இப்படி சாலை விதிகளை நன்கு கற்றறிந்த பொறுப்பு வாய்ந்த ஒரு ஓட்டுநர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தலைக்கவசங்கள் மட்டும் எப்படி உயிர்களை காப்பாற்றும் என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்பது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை, குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவது என்கிற பிரச்சனை. நிறைய சாலை விபத்துகள் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுபவர்களால் நிகழ்வதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குடித்துவிட்டு வண்டி ஓட்டி வேறு வாகனங்களில் மோதுவது, அல்லது மரத்தில் போய் மோதுவது, சாலை தடுப்பரன்களில் போய் மோதுவது, கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக வண்டியை செலுத்தி கொண்டு செல்வது, இன்னொரு புறம் இது போன்ற ஒரு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிற போது அடிப்படையான ஒரு நிதானம் இல்லாத வகையில் சாலை விதிகளை பற்றி கவலைப்படாமல் வண்டி ஓட்டுவது என்பது. ஆனால் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுபவர்கள் மேல் இன்றைக்கும் கூட ஒரு சரியான ஒரு அணுகுமுறை என்பது இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக பார்களில் போய் குடித்துவிட்டு தங்களுடைய வாகனங்கள் எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறவர்கள் பெரும்பாலானோர் இது போன்ற விபத்துகளை ஏற்படுத்துவதாக தொடர்ந்து ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் பார்களில் வண்டிகளோடு வந்து குடித்துவிட்டு திரும்பிச் செல்கிறவர்கள் சம்பந்தமான ஒரு நடவடிக்கை என்பது இங்கு அறவே இல்லை. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, குடிக்கும் விபத்துகளுக்குமான தொடர்பு. மூன்றாவது ஒரு பிரச்சனை என்பது நம்முடைய சாலை அமைப்புகள் என்பதாகும். அதாவது நம்முடைய போக்குவரத்து வசதிகளுக்கு ஏற்ப விரிவான சாலை அமைப்புகள் இல்லை. பல சமயங்களில் வேக தடுப்பரன்களே ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதேபோல் தங்க நாற்கர சாலைகளில், அதாவது நெடுஞ்சாலைகளில் பாதசாரிகள் கடப்பதற்கான நடைமேடைகள் கிடையாது. ஒரு சாலையில் இந்த புறத்திலிருந்து அந்த புறத்திற்கு செல்லக்கூடிய கால்நடைகளும் மனிதர்களும் தினந்தோறும் அடிபட்டு இறப்பது என்பது அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாகவே மாறிவிட்டது. ஆகவே இப்படி மனிதர்களை பாதுகாப்பதற்கான எந்த விதமான ஒரு ஏற்பாட்டையும் செய்யாமல் வெறுமனே தலைக்கவசங்களை மட்டும் நீங்கள் வலியுறுத்துவது என்பது, இது சார்ந்த ஒரு பொறுப்பை நாம் தட்டி கழிப்பது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தலைக்கவசம் அணியுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு முதல் படி. ஆனால் நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யாவிட்டால், ஒரு மனிதர் தலைக்கவசம் அணிந்திருந்தால் கூட அவர் யாராவது ஒரு தவறான வண்டி ஓட்டக்கூடிய அல்லது மோசமாக வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநராலோ அல்லது மோசமான ஒரு சாலை அமைப்பினாலோ எந்த நேரத்திலும் ஒரு விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் கூட சாலையில், அதாவது ஒரு விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி கொண்டிருந்த காவல்துறை மற்றும் பொதுமக்களைச் சேர்ந்த 8 பேர் அந்த வாகனத்தின் மீது வேகமாக வந்த ஒருவர் வண்டியை மோதி அவரை கொன்ற காட்சியை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே பாதுகாப்பான பயணம் என்பது பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.